நற்பவி யோகிராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டுல பொருளாதார தடை இருக்கு, வேலை கிடைக்காம இருக்கு, வேலை திடீர்னு போயிடுச்சு, இந்த மாதிரி நிலையில உள்ளவங்க எல்லாருமே உங்க வீட்டோட கிச்சனை செக் பண்ணுங்க. இது போல நான் வாஸ்து பார்க்கறதுக்கு, வாஸ்து ஆய்வுக்காக நேரடியா போகும்போது நிறைய பேர் வாஸ்து கரெக்ஷன் பண்ணின பிறகும் புலம்பலோடே இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டோட கிச்சனை ப்ராப்பரா செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, வீட்டுல கிச்சன்ல தேவையில்லாம நிறைய பொருட்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. கிச்சன் டாப் சுத்தம் இல்லாம இருந்தது. கிச்சன்ல கறி துணி, கைப்பிடி துணி பிளவுஸ், கிழிஞ்சு போன பிளவுஸை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கிச்சன்ல கீழே நிக்கிறதுக்கு ஒரு மேட்டு போடுவோம் இல்லைங்களா, அந்த மேட் கிழிஞ்சு போன மேட்டை போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஹைலைட்டா ஃப்ரிட்ஜு. வீட்டோட ஃப்ரிட்ஜு எவ்வளோ சுத்தமா நல்ல ஒரு தேவையான பொருட்களை மட்டும் வச்சு ஒரு பாக்ஸ் ஸ்வீட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சிருக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜை சுத்தமாக வச்சிருக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கம் நிறைந்தது. ஐஸ்கிரீம், ஐஸ்னாலும் சனியை தான் சொல்கிறோம், ஐஸ்கிரீம் அப்படின்னா சுக்கரன் சனி சொல்கிறோம். அப்போ அது போல் இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கம் நிறைந்த இடம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜை சுத்தமாக வச்சுக்கும் போது சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நான் சொன்ன உடனே அந்த விஷயத்த அந்த ஃப்ரிட்ஜில் இருந்ததை அடைச்சி வச்சுருந்தாங்க. 1 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு அந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி. அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு கிச்சனில் உள்ள எல்லா பொருளையும் தூக்கிட்டு வெளியில் போட்டு தேவையானது தேவையில்லாததுன்னு பிரித்து க்ளீனாக அழகாக அது செட்டரைட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு வேலை, பல இன்டர்வியூ நிறைய முடிச்சு ஃபைனல் ஸ்டேஜில் நின்று கிடந்தது. இந்த ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணி, கிச்சனை சுத்தம் பண்ணி, டேப்பு ஒழுகிக்கிட்டு இருந்த அந்த டேப்பை கரெக்ட் பண்ண உடனே வாஸ்து அந்த இடத்துல வேலை செஞ்சிருச்சு. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். அதனால உங்க வீட்டோட ஃப்ரிட்ஜை சுத்தமா வைங்க. கரண்ட் பில்லு கரெக்ட் டைமுக்கு கட்டிடுங்க. மளிகை சாமான்களை வெள்ளிக்கிழமை வாங்குங்க. எண்ணெய் வாங்குறது சனிக்கிழமை வாங்குங்க. இந்த மாதிரி வாழ்வியல்ல சில மாற்றங்களை கொண்டு வாங்க. நிச்சயமா எல்லாருமே சூப்பரா ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.